no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. தமிழக மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும் தங்கத் தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். தாயுள்ளம் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தை மென்மேலும் உயரத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கும் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கு பண்பான வணக்கங்கள். மற்றும் தாவேகாவுடைய சகோதர சகோதரிகள், மாநில நிர்வாகிகள், மாவட்டத்தின் நிர்வாகிகள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பு கலந்த வணக்கங்கள். ஈசிஆர் சரவணன் சரவணன் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட். ஏன்னா நம்மளுடைய தளபதி அவர்களுக்கும் நம்மளுடைய தாய் உள்ளம் கொண்டிருக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மனசாட்சி ஈசிஆர் சரவணன் அவர்கள். ஈசிஆர் சரவணன் அவர்களை டிவிகே, அதாவது தாவேகா தொடங்கின உடனேயே தாவேகா கொள்கையை யங்ஸ்டர்ஸ் கிட்ட, அதாவது இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் பாமர மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தமிழ்நாட்டில் இன்ஸ்டாகிராம்ல முதல்ல பண்ண இளைஞர் ஈசிஆர் சரவணன் அவர்கள். ஈசிஆர் சரவணன் அவர்கள் ரசிகராயிருந்து, நற்பணி மன்றத்தில் இருந்து, இயக்கத்தில் வந்து இன்னைக்கு நம்மளுடைய தங்க தளபதி அவர்கள் ஒரு ரசிகரை தலைவர் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தீய சக்தி திமுக தலைவர்களை அவங்க பேரங்களுக்கு ரசிகர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டாலின் சார் அவர்கள் யாரோட ரசிகர்? ஸ்டாலின் சார் அவர்கள் யாருடைய ரசிகர்? நம்மளுடைய தங்க தளபதி விஜயவருடைய ரசிகர். அதுக்கு என்ன ப்ரூஃப்? தளபதி அவர்கள் போடுற அதே சட்டை, தளபதி அவர்கள் போடுற அதே பேண்ட், தளபதி அவர்கள் நடந்த அதே ரேம்ப், அதே மாதிரி செல்ஃபி, நடக்கும்போது துண்டு வருது, அது பிடிக்க முடியல, அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த துண்டை வாங்கி இப்படி போடுறாரு வித்தியாசம் காட்டுறதுக்கு. இந்த அளவுக்கு ஸ்டாலின் சார் அவர்கள் ரசிகர் ஆகிறதுக்கு காரணம் தளபதி அவர்கள் மேல இருக்கக்கூடிய பயம். அந்த பயம் எங்க இருந்து வருதுன்னா, நம்மளுடைய தாவேகாவுடைய கொள்கைனால, நம்மளுடைய தளபதி அவர்களுடைய தலைமையினால. என்ன கொள்கை? இந்த பொதுக்கூட்டமாகப்பட்டது கொள்கை விளக்குறதுக்கான ஒரு கூட்டம். ஏன் நம்ம கொள்கையை வந்து தெரு தெருவா கொண்டு போய் சேர்க்கிறோம்னா, நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது தீய சக்தி திமுக கிட்ட. ஏன்னா உங்க கொள்கை என்னன்னு கேட்டீங்கல்ல, நாங்க டிவியில பதில் சொல்ல மாட்டோம், ஒரு தெருவா பதில் சொல்லுவோம். ஈசிஆர் சரவணன் அண்ணன் கிட்ட கேட்டேன், அவர் என்னுடைய உடன் பிறவா சகோதரர் மாதிரி. அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா எத்தனாவது மீட்டிங் இதுன்னு. தமிழ்நாட்டிலேயே ஹையஸ்ட் டிவி கேக்க போட்ட மீட்டிங் ஈசிஆர் சரவணன் 27வது மீட்டிங். ஒரு வாட்டியும் கொள்கையை திருப்பி தீய சக்தி இப்பெல்லாம் கேட்கறது இல்ல. இப்பெல்லாம் உங்க கொள்கை என்னன்னு யாருமே கேட்கறது இல்ல. கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணுவோம். நம்மளுடைய தளபதி அவர்களுடைய முகமே போதும் ஓட்டு வாங்கிறதுக்கு. ஆனால் தளபதி அவர்கள் உயர்ந்த சிந்தனை கொண்ட தலைவர்களை மேற்கோள் காட்டி, கொள்கைகளை காட்டி நம்மளுடைய
தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார். இந்தியாலேயே ஏன் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, 2 பெண்கள் கொள்கை தலைவரை கொண்ட ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்மளுடைய டிவிகே தான், தாவேகா தான். இரண்டாவது இம்பார்ட்டன்ட் இஷ்யூ, ஒரு கொள்கை தலைவர்களும் தளபதி அவர்கள் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நினைச்சதுக்கு காரணம் அவர்களுடைய சிந்தனைகளை, தலைவர்களுடைய சிந்தனைகளை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக. ஏன்னா ரசிகர்களை தலைவர்கள் ஆக்கணும்னா கொள்கைகள் வேணும். அந்த கொள்கைகளை கை காட்டுறதுக்காக தான் நம்மளுடைய கொள்கை தலைவர்களை கை காட்டியிருக்காரு நம்மளுடைய தளபதி அவர்கள். அதுல முதல் கொள்கை தலைவர் நம்மளுடைய வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள். சமூக நல்லிணக்கம், பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ஒரு பெண் போராடி ஜெயிச்சது இந்தியாலேயே முதல் ஃப்ரீடம் ஃபைட்டர், சுதந்திர போராட்ட வீராங்கனை நம்மளுடைய வேலு நாச்சியார் அவர்கள். இரண்டாவது நம்மளுடைய கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். மிக அருமையாக என்னுடைய உடன்படாத சகோதரி அவர்கள், நான் உங்க ஃபேன், தேவகி அம்மாவோட ஃபேன். அவங்க பேசும்போதெல்லாம் ரசிச்சு பார்ப்பேன், ஒரு வாட்டியும் எப்படி பாமர மக்கள் கிட்ட பேசுறாங்கன்றத பார்ப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஈடுபாடு. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த காலத்துல பள்ளிக்கூடம் நம்ம போனதுக்கு காரணம் அங்க இருந்த சத்துணவு. கல்வி அப்புறம் தான் வந்தது, முதல்ல சாப்பாட்டுக்காக போனோம். அந்த மாதிரி படிச்சு நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய அதிகாரிகள் உருவாகி இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய கர்ம வீரர் காமராஜ் அவர்கள். அவங்கள நம்மள கொள்கை தலைவராக காட்டியிருக்காரு நம்மளுடைய தளபதி அவர்கள். மூணாவது நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள். தளபதி அவர்கள் சொல்லும் பொழுதே கிளியரா சொன்னார், இது ரொம்ப முக்கியமான விஷயம். கிளியரா சொன்னார், சமூக நீதியை நம்மளுடைய பெரியார் அவர்கிட்ட எடுத்துக்கணும். சாமி மறுப்பு கொள்கையை எடுத்துக்க வேணாங்கிறத சொல்லி சமூக நீதியை முன்வைக்கிறார். காரணம் நம்மளுக்கு தேவையே சமூக நீதி தான், நம்மளுடைய கடவுளே சமூக நீதி தான். அந்த சமூக நீதி ஒருத்தருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கையை முன் வச்சார் நம்மளுடைய தளபதி அவர்கள். நாலாவது நம்மளுடைய பாரத் ரத்னா பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களுடைய சமத்துவம், சம உரிமை, சம வாய்ப்பு தன்னுடைய வாழ்க்கையில போராடி எப்படி நம்மளுடைய தளபதி உச்சத்திலிருந்து தன்னுடைய கெரியர்ல இருந்து வந்து நம்மளுக்காக உழைக்க நினைச்சாரோ அதே மாதிரி நம்மளுடைய பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில படிப்பால் உயர்ந்து பல தியாகங்கள் செஞ்சு நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை நம்மளுக்கு கொண்டு வந்து நம்மளுக்கு சுயமரியாதையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தாரு நம்ம பாபா சாஹிப் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். அவர்களை கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க நம்மளுடைய தளபதி அவர்கள். அஞ்சலை அம்மாள், தியாக தலைவி அஞ்சலை அம்மாள், அவங்க பண்ண தியாகத்துக்காக அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க திமுக இருக்காங்க. அந்த சொந்தக்காரரை ஒரு MLA-வும் இருக்காரு, அவங்க குடும்பத்துல இருந்து வந்தவங்கள அஞ்சலை அம்மாளை பத்தி பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்மளுடைய தளபதி அவர்கள் அஞ்சலை அம்மாளை நம்மளுக்கு கொள்கை தலைவராக கொடுத்திருக்காரு. 2 பெண்கள் கொள்கை தலைவர்கள். நம்மளுடைய அரசியல் வழிகாட்டிகள் அறிஞர் அண்ணா அவர்கள், நம்மளுடைய MGR அவர்கள். நீங்க பார்த்திருப்பீங்க தளபதி அவர்களுடைய பஸ்ல 2 பேர், அறிஞர் அண்ணா இருப்பாங்க, MGR அவர்கள் இருப்பாங்க. அவங்க நம்மளுடைய அரசியல் வழிகாட்டி. இந்த மாதிரி கொள்கை வச்சுக்கிட்டு, கொள்கை தலைவர் வச்சுக்கிட்டு, அரசியல் வழிகாட்டி வச்சுக்கிட்டு நம்மளுடைய கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நம்மளுடைய குறிக்கோள் எல்லோருக்கும் எல்லாம். நான் நினைச்சேன் முதல்வர் அவர்கள் ட்ரெஸ்ஸை தான் காப்பி அடிக்கிறாருன்னு நினைச்சேன். ரீசெண்டா ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் கிட்ட போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா அவர் போட்டோ போட்டு எல்லோருக்கும் எல்லாம் ரீசெண்டா காப்பி அடிச்சிருக்காரு. எக்ஸாம்லயும் காப்பி அடிச்சிருப்பார் பொழுது. அதனால எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறது நம்மளுடைய குறிக்கோள். நம்மளுடைய கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை. மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை. மதத்தை வச்சு
தீய சக்தி திமுக பிரிக்கணும்னு நினைக்கிற இடத்துல, மதத்தை வச்சு அரசியல் பண்ண நினைக்கக்கூடிய இடத்துல, தீய சக்தி திமுக பண்ணிட்டு இருக்க இடத்துல மத சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளை எல்லோருக்கும் எல்லாம், பிறப்புக்கும் எல்லாம் சொல்லிட்டு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கிறது நம்மளுடைய தளபதி அவர்கள். கோட்பாடு, கொள்கை, குறிக்கோள் இருக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நம்மளுடைய டிவிகே தான், தாவேகா தான். விசில தடுக்கவே முடியாது, விசில தடுக்கவே முடியாது. நம்மளுடைய வெற்றி தலைவர் அவர்களை விஜய் வீட்டை விட்டு வெல்லவா, வீட்டை விட்டு வெல்லவா, வீட்டை விட்டு வெல்லவா. ஐயா விஜய் அவர்கள், வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஒரு வீட்டில் இருக்காரு, ஒரு வீட்டில் இருக்காரு. விஜயா இருக்காரு, விஜயா இருக்காரு. விஜய் சத்யகுமார், விஜய் ஈசிஆர் சரவணன், விஜய் தேவகி அம்மா, விஜய் மகாபிரியன் அவர்கள், விஜய் யுவராஜ் அவர்கள், விஜய் கோபிமுத்து அவர்கள், விஜய் நாராயண் அவர்கள், அவங்களாம் தொடக்கத்தில் நான் வாழ்த்தவே இல்லை, இப்ப வாழ்த்திட்ட விஜய் அவர்கள் பேரை சொல்லி. அவர் பேரை சொன்னாலே வாழ்த்துதான். இந்த அளவுக்கு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய விஜய் அண்ட் விஜி அவருடைய உள்ளத்திலையும் அவர் உங்க உள்ளத்துல இருக்கிறதுனால, ஐயா நீங்க கேட்காதீங்க, அவர் வெளில வந்தா எவ்வளவு கூட்டம் வரும் தெரியும். நீங்களோ சரக்கையும் என்னென்னமோ பண்றீங்க. நீங்க எஸ்ஓபி போட்டுட்டு நீங்களே கண்டிஷனை போட்டு விஜய் வெல்லவா, விஜய் வெல்லவானா நீங்க தான் கண்டிஷன் போட்டது. சரி, இந்த கண்டிஷனை எடுங்கன்னு சொன்னா நாங்க போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு டிவிகே தாவேகா பெட்டிஷன் போட்டோம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் செப்டம்பர் 18ஆம் தேதி, செப்டம்பர் 18, 2025, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் டிவிகே பெட்டிஷன் போட்டோம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி தீய சக்தி திமுக மெரினால ஒரு ப்ரோக்ராம் நடத்தி 5 பேர் செத்துட்டாங்க. அப்ப கண்டிஷனே இல்லாத ஒரு ஆட்சி நடத்திட்டாங்க. நாங்க போய் கேட்கிறோம் எஸ்ஓபி கொண்டு வாங்கன்னு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் கவர்மெண்ட்டுக்கும் டிஜிபிக்கும், டிஜிபியா நேம்னு டிஜிபி தான், இன்னும் அப்பாயிண்டே பண்ணல. சோ நீங்க எஸ்ஓபி கொடுங்கன்னு சொல்லி செப்டம்பர் 18, 2025 டைரக்ஷன் இஷ்யூ பண்றாங்க. ஜனவரி மாசம் வரைக்கும் எஸ்ஓபி கொடுக்கவே இல்லை. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வீட்டை விட்டு வெளில வாங்க, வீட்டை விட்டு வெளில வாங்க நம்ம தளபதி சொன்னாலும் நீங்க பயந்து நடுங்கி வெளில விடாம பண்றீங்க. ஆனால் மக்கள் வீட்டை விட்டு வெளில ஒரு பொதுக்கூட்டத்திலையும் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, தெருமுனை கூட்டத்திலையும் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் சொன்னேன், விஜய் அவர்களை பார்க்கணுமா, ஸ்டாலின் சார் வாங்க, இந்த பொதுக்கூட்டத்துக்கு வாங்க, தெருமுனை கூட்டத்துக்கு வாங்க, ஈசிஆர் சரவணன் வீட்டுக்கு வாங்க, தேவகி அம்மா வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, உங்க வீட்டுக்கு வாங்க, எல்லா இடத்துலயும் விஜய் அவர்கள் தான், விஜய் அவர்கள் தான். லேப்டாப் கொடுத்தாலும் அதை தொடச்சிட்டு விஜய் அவர்கள் போட்டோ தான். நீங்க பொதுக்கூட்டம் நடத்தினாலும் விஜய் அவர்களோட பாட்டு தான். இந்த எலெக்ஷன் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. நம்மளுடைய அரசியல் எதிரியும் நம்மளுடைய செயல்பாட்டின் எதிரியும் திமுக தான். தீய சக்தி திமுக, டிவிகே தூய சக்தி. இந்த எலெக்ஷன்ல 2024 நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கட்டாயமாக சென்ட் போர்ட் ஜார்ஜ்ல சிஎம் ஆவார்.